நண்பர்களே, நாம் எல்லோரும் வாழ்க்கையில் சாதிக்கத் துடிக்கிறோம். ஆனால் உண்மையான வெற்றி என்பது எது தெரியுமா? வெளியுலகை போராடி வெல்வது அல்ல, நமக்குள் இருக்கும் ஆசைகளையும் ஐம்புலன்களையும் வெல்வதுதான். இதைத்தான் உலகப் பொதுமறை திருக்குறள் தனது 3வது அதிகாரமான நீத்தார் பெருமையில் அழகாக விளக்குகிறது. இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் ஒரு முக்கியமான விஷயத்தைச் சொல்கிறார். யார் ஒருவர் தன்னுடைய பேராசை, கோபம், தேவையற்ற இன்பங்கள் ஆகியவற்றை துறந்து உயர்ந்த குணங்களோடு வாழ்கிறாரோ அவரே இந்த உலகிற்கு வழிகாட்டும் சான்றோர். ஒரு மனிதன் தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொள்ளும்போது அவனது ஆற்றல் பல மடங்கு பெருகுகிறது. இந்த ஆற்றலே அவனை சாதனையின் சிகரத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இன்றைய உலகில் நமக்கு எத்தனையோ கவனச்சிதறல்கள், மொபைல் போன், சமூக வலைதளங்கள் என நம் நேரத்தை விழுங்கும் விஷயங்கள் அதிகம். ஆனால் ஐந்தவித்தான் ஆற்றல் என்ற குறளின்படி எவர் ஒருவர் தன் புலன்களை அடக்கி இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துகிறாரோ அவருக்கு இந்த வானமே எல்லை. தற்காலிக இன்பங்களை தியாகம் செய்பவர்களுக்கே நிரந்தரமான வெற்றி கிடைக்கிறது. உங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள், வெற்றி தானாக தேடி வரும். திருக்குறள். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலுங்கரி. இதன் பொருள் 5 புலன்களையும் அடக்கிய ஒருவனின் வலிமைக்கு இந்திரனே சாட்சியாக இருக்கிறான் என்பதாகும். அதாவது சுய கட்டுப்பாடு உள்ள ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்கிறான் என்பதே இதன் உண்மை. எனவே நண்பர்களே, உயர்ந்த குறிக்கோள்களை அடைய வேண்டுமானால் முதலில் தேவையற்ற எண்ணங்களை துறக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உங்களை ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற வாழ்வியல் பாடங்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளை தொடர்ந்து பெற மறக்காமல் நமது VTI ஸ்டோரிஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.